தம்பியோட கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அவருடைய கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இங்கே வந்திருக்கிற அனைவரும் திருப்பணி ஆற்றுகிறவர்கள். யாரும் ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது. எல்லாரும் திருப்பணி ஆற்றுகிறார்கள். அருள் பணி, தெய்வீக பணியை ஆற்றுகிறவர்கள். யாரும் குறை சொல்லவே முடியாது. எல்லாரும் கடவுள் கொடுக்கப்பட்ட திருப்பணியில் நாங்கள் ஒருமித்து பவுல் ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஒரு ஆலோசனை கொடுக்கின்ற நேரங்களில், நிலவின நேரங்களில், சோர்ந்து போன நேரங்களில் அவர் இன்னும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு ஐக்கியத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த ஐக்கியம் தான் இன்றைக்கு அருமையான அருளுரை ஆற்றுகின்ற, அருள்பணி ஆற்றுகின்ற அருமையான அண்ணன் பூபாலன் அண்ணவர்கள் உண்மையாகவே அவர் விரியாசங்கள் வீழ்படாதபடி இத்தனை ஆண்டுக்கால் முழுவதும் அவர் இதை செய்து கொண்டு வருகிறார்கள். கத்திற்கு எல்லா கருங்கத்திற்கு நான் வெல்கம் பண்ணுகிறேன். அண்ணனை மகிழ்ச்சியோட மெப்பத்தா ஜீசஸ் பிரேயர் ஹவுஸ் இயேசுவின் செப வீட்டின் மூலமாய் அண்ணனை மறுபடியும் தன்னுடைய இந்த கால் முழுவதும் இன்னும் மாற்றும்படி நான் அவரை கனப்படுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலிருந்து கடவுளை ஆசீர்வதிப்பார். நாளை கொடுத்த அண்ணனுக்காக எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போகலாம். எல்லாரும் ஒரு நிமிடம் கரங்களை மேல தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பன் நீதானே, நல்ல மேய்ப்பன் நீதானே, நான் நாட்டுக்குட்டி, நான் உங்கள் நாட்டுக்குட்டி. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், இந்த வேலையில உண்மை தவிர எங்களுக்கு யாரும் தெரியாது. உலகத்தில் நீதான் எங்களுக்கு நம்பினால் நமக்குள்ள வருகிற புரட்சி. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு திருப்பணி ஆற்றுகிறவர்கள், அருளுரை ஆற்றுகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தன்னுடைய ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஆலோசனை கொடுக்கிறவராய் இருந்தார். நமக்கு மேய்ப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லியிருந்தார். அவரை குறித்துதான் இந்த இடத்துல நான் ஆலோசனை கொடுக்கிறேன் என்று சொல்லி உலோபாடுகள் மத்தியில் ஒவ்வொரு பட்டணங்களும் பல கப்பல்கள் பல இடங்கள் சென்று அவர் திருப்பணி ஆற்றுகிறார்.
அதே போல அடியனை கூட ஏதோ ஒரு ஊரில் பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ இருந்து அடியான இந்த நாளில கொண்டு வந்ததுக்காக நன்றி. அதாவது சில வார்த்தைகள் பேசினாலும் அது இந்த நாளில் ஒரு பிரயோஜனமான வார்த்தையாக இருக்கட்டும், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையா இருக்கட்டும். அடியானை பயன்படுத்தும் ராஜ்யா, அடியனை உருவாக்கும், அடியனுடைய பாவ கரைகளை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும் ராஜ்யா. வேலை நம் பாவத்தில் பல விதமான தவறுக்குள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளும் ராஜ்யா. அடியனை நாளில் மறைத்து நீ வெளிப்படுத்தும், நீ பேசும். உடைய திருப்பணி ஆட்சியில் ஊழியம் செய்கிற மிஷனரிகள் வேகம் பெறுந்திருக்கிறாங்க. இந்த நாளில ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ராஜ்யா. நிறைய ஆலோசனை நாம் கேட்கட்டும். மீட்பனாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. 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 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் அருள் பணியாற்றுகிற பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இயேசு என்ற வார்த்தை கடவுளால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. இயேசு என்ற வார்த்தை யாராவது வைத்தார்களா? யாருமே. எத்தனோ ராஜாக்கள் இருந்தார்கள், எத்தனோ பேர் இருந்தார்கள். மரியாள், யோசப்பு, யூதருடைய குடும்பம் 12 கோத்திரங்கள் என்று சொல்லிக் கொண்டே வரலாம். ஆனால் இயேசு என்ற வார்த்தை தேவ தூதரால் அறிவிக்கப்பட்ட அவருக்கு என்னென்று பெயரிடையது? அது கடவுளுடைய அருள், கடவுளுடைய திருவார்த்தை. ஒரு தரிசனத்தோடு கூட ரட்சிப்பை கொடுக்கிறவன், இவன்தான் ரட்சிக்கிறவன் என்று சொல்லிதான் இயேசுடைய அருள்மொழி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு என்ற வார்த்தை அநேக பேருடைய தேவர்கள் உண்டு. ஆனா நம்ம இயேசுடைய வார்த்தை மட்டும் அவர் ரட்சிக்கிறவன் என்ற அர்த்தம். இந்த பெயர் தான் சொல்லப்பட வேண்டும், இந்த பெயர் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இயேசு என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. 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 கிறிஸ்து என்ற வார்த்தை என்று பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டது. எபிரேயர் மொழியில கடவுளால் எழுதப்பட்ட வார்த்தை. கிறிஸ்து என்ற முன்னோடிகள் நல்லா கவனிக்கணும். நம்ம கொஞ்ச நேரம் தான் பேசணும். நம்முடைய முன்னோடிகள், அதாவது நம்ம முன் மூதையர்கள், பல ஆண்டுகள் சொல்லப்பட்ட வார்த்தை தான் மேசையா என்ற வார்த்தை. ஆனா மேசையாக இருக்கிறவர் கடவுளாய் செயல்படுகிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு அருமையான சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கிறிஸ்துவர். யாருங்க? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இவங்க யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அந்த அபிஷேகம் இருந்தால்தான் கடவுளுடைய வார்த்தைகளை பேச முடியும். அபிஷேகம் இல்லைன்னா கடவுளுடைய வார்த்தையை பேசவே முடியாது. அபிஷேகத்துக்குள் நிரம்பணும். அபிஷேகம் யாராருக்கு இருக்கிறதோ அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கூட சில பேர் கடவுள் தெரிந்து கொள்ளுகிறார். சில பேர் என்ன பண்றாரு? கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். எப்படி தேர்ந்தெடுக்கிறார்னா, அவர் இந்த பூலகத்தை விட்டு போன பிறகு அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த திருப்பணிகள், அவர் செய்த இன்னும் பல இடங்களில் சுற்றி திரிய வேண்டும் என்று அடிப்படையாக அவர் என்ன பண்றாரு? அவர் சிஷ்யர்களையும் அவர் திருப்பணி ஆற்றுவதற்காக பெண்களையும் கூட அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா.
எப்போதும் மனு உலகத்துக்கு, அதாவது இந்த பூலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவர். கடவுளுடைய பிரசனத்தை இந்த மனுகுலத்துல மனுஷனுடைய வாழ்வில் மனுஷர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருப்பணி ஆற்றுவதற்காக நம்மளை என்ன பண்ணாரு? ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த பலத்தை நிறைய பேர் நினைக்கிறாங்க, சில இடத்துல நினைக்கிறாங்க சொத்து தான், பணம் தான், படிப்பு தான், பிடி, எம்டி, எம்எஸ் மற்ற பல படிப்பு ஆராய்ச்சிகள் இருந்தால்தான் செயல்பட முடியும்னு சொல்றாரு. அதனாலதான் அவர் காமா சொல்றாரு. யார தேர்ந்தெடுத்தாரு? ஸ்டார்டிங்ல பாருங்க பைபிள்ல யார தேர்ந்தெடுத்தாருன்னா மீன் பிடிக்கிறவர்களை. யார? மீன் பிடிக்கிறவர்களை. இனி நீங்கள் மீன் பிடிக்க வேண்டாம். இனி நீங்க யார பிடிக்கணும்? அதாவது நல்ல கவனிங்க. ஏன் மீன் பிடிக்கிறவர்களை கடவுள் அழைப்பு கொடுத்தார்? ஏன் வேதபாரர்கள் இல்லையா? பரிசேயர்கள் இல்லையா? ஏன் பெரிய பட்டதாரிகள் இல்லையா? வசதாரர்கள் இல்லையா? அங்கிருந்த ரோமருடைய அரசாட்சியில நல்ல கல்விமான்கள் இல்லையா? ஏன் மீன் பிடிக்கிறவர்களை அழைத்தார் என்று நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டும். இப்போ நம்ம ஒரு ஏரிக்கரைக்கு போறோம். நம்ம மீன் எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மீன் பிடிக்கிறது தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அதாவது ஒரு கடல்ல போயிட்டு ஒரு ஆழமான இடத்துல இந்த இடத்துல போட்டா இந்த இடத்துல தான் நல்ல மீன் எறா கிடைக்கும், பெரிய பெரிய வஞ்சர மீன் கிடைக்கும் என்று சொல்லி யாருக்கு தெரியும்? மீன் பிடிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. அந்த அனுபவம் சொல்ல அவங்களுக்கு தான் தெரியும். அதுபோலதான் கடவுளை திருப்பணி அழைப்பு யாருக்குன்னா அந்த மீன் பிடிக்க ஆழமான சிந்தனை உள்ள இருக்கிற மீன் பிடிக்கிறவங்களுக்கு கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அதனுடைய கஷ்டம் என்னன்னு அவனுக்கு மட்டும்தான், அதனுடைய வலி, பாரம், சுமைகள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால்தான் கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நல்ல வசதியானவர்களுக்கு அல்ல, நல்ல பெரிய கோட்டீஸ்வரர்கள நட்சத்திரம் இருக்கிறது அல்ல, ஏழை எளிமை மக்கள், பாமர மக்கள், அறியாத மக்கள், ஆண்டவரை நேசிக்காத மக்கள், தரித்திரர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், மனைவியால் கைவிடப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய வார்த்தை பேசுகிறவர்களுக்கு மட்டும்தான். அல்லேலூயா. அவங்க தான் போய் சந்திக்க முடியும். எம்எல்ஏ சந்திக்க முடியுமா? ஒரு கிராமத்துல பஞ்ச அடிப்பட்டு இருந்தா யாரும் சந்திக்க முடியுமா? ஆனா யார் போவாங்க? ஒரு மிஷனரி தான். அந்த மிஷனரி யாரு? கடவுளால் அழைக்கப்பட்டு மிஷனரி. எல்லாம் கவனிக்கணும். பாருங்க, ஞான பிரகாஷையா அவருடைய வாழ்வை பார்த்து நிறைய இடத்துல பார்த்துருக்காரு. அவர் எங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அங்கதான் போகிறவர். அல்ல வசதியான இடத்துல எல்லாம். அதே போல நம்ம இவரு கூட என்ன பண்ணுவாரு? நம்ம அருமையான நவீன், அவர் ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்றாரு? அந்த பைக்கில் எவ்வளவு தொலைவு தெரியுமா அவர் போறது? பணத்துக்கு அங்க போறாரு. அவரு ஒரு ரட்சிக்கப்படணும், பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கு விடுதலை, அவன் இயேசு யார் என்று தெரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் அவ்வளவு தொலைப்பட்டு ஊழியம் செய்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பூமல்லான இதெல்லாம் மீட்டிங் இருக்கிறாருன்னா இப்படி மிஷனரிகள் பாஸ்டர்லாம் ஒருமித்து உட்கார வச்சு ஒரு மீட்டிங் இருக்கிறாங்க. எதுக்காக? இவர்களும் ஊக்குவிக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட கஷ்ட துன்பத்தை நாம் என்ன பண்ணோம்? மற்ற ஊழியர்கள் ஒருமித்து கூடி அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுத்து அவர்களை மறுபடியும்
அனுப்ப வேண்டும் என்ற தாகம். அல்லேலூயா. பாருங்க, கடவுள் திட்டத்தை நாம் என்ன பண்ணோம்? நிறைவேற்றப்பட வேண்டும். நாளைக்கு வந்திருக்கிற எல்லாரும் போட்டு சுட்டெல்லாம் போட்டு வரல, ஒரு சாதாரண படுது. ஏன்னா விசை கொடுத்தாதான் போட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கடவுளுடைய திட்டத்தை, கடவுள் கொடுக்கப்பட்ட உங்களுக்கு தாளத்தை நீங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அது ஆண்டுடைய திருப்பணிகள், ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அருள்பணி. இந்த அருள்பணியில நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். நீங்க இன்னும் நல்ல பூஸ்டாக இருக்க வேண்டும், நல்ல ஜெபிக்க வேண்டும். எந்த கவலை, கஷ்டங்கள், பாரங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை பார்க்கவே கூடாது. இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்களா பார்த்திருக்கிறேன், நிறைய பேர் பிசாசு ஓட்டவே முடியாது. அல்லேலூயா. பிசாசு பார்த்து என்ன பண்றாங்க? பயந்துறாங்க. எத்தனை பேர் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, எவ்வளோ பேர் திருவிழா கொடுக்குறாங்க, குட்டு குட்டுமே கொடுக்குறாங்க. ஆனா பிசாசு பார்த்தா என்ன வராங்க? ஓடுறாங்க. பிசாசு பார்த்தா என்ன வராங்க? பிசாசு பார்த்தா ஏடா பயப்படா? அந்த அபிஷேகம் ஏசாமி என்ன சொல்றாரு? 28 படிங்க, 28 19 படிங்க. 10 28 19 படிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாரு, இன்னொரு சொல்றாரு, என் நாமத்தினாலே புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்தானம் கொடுத்து என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள். இன்னைக்கு பிசாசை பார்த்த பயந்து அலறடிச்சு கூட்டம் நிறைய பேர் ஊழியக்காரர்கள் உண்டு. காரணம் என்ன? அவனுக்கு அபிஷேகம் இல்லை. அதாவது ஒரு கல்லு மேல ஒயிட் பேண்ட் அடிச்ச முடியாது, வெள்ளடிக்கப்பட்ட அவங்க எதுவும் செய்யலாம், எதுவும் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நிறைய அற்புதங்கள் அடையாளம் செய்வதற்கு அதிகாரம் இல்ல. ஆனா அடிச்சிருக்கிறாங்க, ஆனா வார்த்தை சொல்லுவாங்க, ஆனா அபிஷேகம் இல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு கும்மிடிப்பட்டி ஏரியாவில் ஒரு பெரிய பிஷப் இருக்கிறார். அவர் தினகரன், அப்ப என்ன பேரு? தினகரன். தினகர் ஐயா ஒரு நாள் நான் ஒரு போட்டோ பார்த்தவங்க, பால் தினகரன் ஒரு பேரு. என்ன பேரு? பால் தினகரன். அந்த கும்மிடிப்பட்டி வட்டாரத்தில் அத்தனை சர்ச்சுகளுக்கும் அவர் தான் இண்டிபெண்டன்ட் சர்ச்சுகளுக்கெல்லாம் பிஷப். நிறைய பேர் வராங்க, நிறைய டாக்டர் வராங்க, நிறைய டீச்சிங் பண்றாரு, நிறைய பேருக்கு போயிட்டு திருப்பணி ஆற்றுகிறாரு. நான் ஒரு முறை வாட்ஸ்அப்ல பார்க்கும்போது பால்தினகர் கும்மிடிப்பட்டி போட்டு ஒரு நல்ல பேனர் போட்டு நல்ல அழகழகாக வந்தது. வேசார்படி லாரன்ஸ், சென்னையில் இருக்கிற அத்தனை பேரும் அவரோட போயிட்டு நச்சு அவங்க ஒரு பெரிய பெரிய மீட்டிங் வச்சு நல்லா நடத்துறாரு, எல்லாமே நடத்துறாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நான் அவரோடு கூட திடீர்னு ஒரு போன்ல தொடர்பு கொண்டேன். அந்த போன்ல தொடர்பு கொள்ளும் போது, ஐயா உங்க பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் பார்த்து, ஐயா உங்க சத்தம் தெரியல, எனக்கு சரியா கேட்கல, உங்க பேர் என்ன பான்னு கேட்டேன். என்ன பார்த்து உங்க பேர் யாருன்னு கேட்குறீங்கன்னு கேட்டேன். என்ன ஐயான்னு கேட்டேன். நீங்க யார் தெரியுமான்னு கேட்டார் அவரு.
என்ன சொன்னாரு? நீ யார் தெரியுமா? எனக்கு நற்செய்தி அறிவித்தது முதல் ஆள் யாருன்னா நீங்க தான். யாரு எல்லா கர்ம கிடைக்க அல்லேலூயா. முதல் நற்செய்தி இயேசுதான் உலகத்துக்கு ரட்சகர், இயேசுதான் உலகத்துக்கு மீட்பன், இயேசுதான் உலகத்துக்கு ராஜா, இயேசுதான் நல்ல மீட்பன், இயேசுதான் விடுதலை கொடுக்கிற நாயகன். அது சொன்னவரு நீ மட்டும் தான். யாருக்கு இன்னைக்கு நீங்க நற்செய்தி அறிவிக்கலன்னா இன்னைக்கு நான் பிஷப்பா இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு 15 பேர் குடிச்சிருந்து. எத்தனை பேர் குடிச்சிருந்து? 15 பேர் குடிச்சிருந்தவர். பயங்கரமான இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன். அவன் மேல கையை வைத்து ஜெபம் பண்ணி அந்த ஆவியெல்லாம் கடந்து போய் இன்னைக்கு வல்லமையாக சொல்லி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டும். கடவுள் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். அதான் நம்ம இருந்த கடமை. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறது. அப்படி கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அதனால்தான் அவருடைய திருப்பணி ஆற்றுவதற்காக, அவருடைய வார்த்தைகளை கூறுவதற்காக காடுகள் மலைகள் என்று பாராமல் கர்த்தர் நம்மை அனுப்புகிறார். அதெல்லாம் கவுன்சில் பிரிச்சு தரணும். பெரிய சிட்டியில் போய் மெசேஜ் கொடுத்தா நிறைய கடை கொடுப்பாங்க. நிறைய பேர் மனம் என்ன பண்ணுவாரு? 5,000, 10,000, 20,000, 30,000, 40,000, 50,000 சும்மா கொடுப்பாங்க. 50,000 கூட கொடுத்துருவாங்க. ஆனால் காடுகள் மலைகள் பல இடங்களில் சுற்றி திரியும் போது யார் பணமே கொடுக்க மாட்டாங்க. சில பேர் ஏதோ கஞ்சி கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, 5 ரூபாய் கொடுப்பாங்க, 10 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கு மேல ஆனா 70 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அதுதான் மனதார கொடுக்கிற காணிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம சமுதாயத்தில் போகணும். காடுகள் மலைகள் எங்க இருந்தாலும் சுற்றி திரியணும். ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிக்கணும். நற்செய்தியை அறிவிக்கும் போதுதான் அவன் தேவ பிரசன்னம் வந்து இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதுக்காக நம்ம ஆயத்தப்படுத்தணும். நல்லா செபிக்கணும், நல்லா துதிக்கணும், நல்ல ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தை பார்க்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்று போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலையும் இல்லை. தேவ மனுஷனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மனுஷனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எப்படிப்பட்ட இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் சரி சமமானது. அல்லேலூயா. நாம் எல்லாரும் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை, திருவார்த்தைகளை, அற்புதமான வார்த்தைகளை, நல்ல வார்த்தை, பரிசுத்தமான வார்த்தைகளை, கொடுக்கப்பட்ட தாளத்தை நம்ம அப்போஸ்தலர் பவுல், அருமையான பிலிப்பு பல இடங்கள் சுற்றி திரிந்து திருவார்த்தைகளை போதித்தார்கள். நிறைய பேர் அசட்டை பண்ணினார்கள், நிறைய பேர் அடித்தார்கள், நிறைய பேர் சஞ்சலப்படுத்தினார்கள், சிறைச்சாலைக்கு போனார்கள். பல இடத்தில் போனாலும் அவர்கள் கடவுளின் வார்த்தைகளை அல்லேலூயா, அல்லேலூயா. சமுதாயத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நம்ம சகிக்கக்கூடிய தன்மை, அந்த மகிமை நமக்குள்ள அல்லன்னா நம்ம சமுதாயத்தில் ஜீவிக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, யாருன்னா ஒரு ஊர்ல போயிட்டு கூண்டா போதும் அந்த மனம் என்ன பண்ணோம், நீ அந்த ஊருக்கு மேல போகவே. யாருன்னா ஒரு மிஷனரிக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா உடனே அந்த ஊருக்கு நீ போவாங்க. அப்படி சொல்லவே கூடாது. அல்லேலூயா. பாருங்க, எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்துல
ஒன்றாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனபுத்திரனே நீ உன் ஜனத்தின் புத்திரோடு கூட பேசி அவரோடு சொல்லவில்லை. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி வார்த்தை, எசேக்கியேலுடைய கடவுள் பேசுகிற நம் கடவுள் தீர்க்கதரிசியோடு பேசுகிற கடவுளாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட தான் நம்ம ஜெபிக்கும் போது கடவுள் நம்மளோட கூட பேசியிருக்கிறார். நீங்க ஊழியம் செய்யுங்க, என் நாமத்தில் புறப்பட்டு போ, என் நாமத்தினால நீ போய் ஜெபி, நான் உனக்கு கூடவே இருப்பேன். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய நாமத்தினால தான் போக வேண்டும். அப்படி போகும்போது கர்த்தர் நிச்சயம் நம்ம என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். தீர்க்கதரிசிகள் எதுக்குன்னா, முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகள் எதுக்குன்னா அவங்க எச்சரிப்பு கொடுத்தாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் சீர்கெட்டு போனாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்துக்குட்பட்டு போனாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஊழியக்காரர்கள் பல பிஷப்புகள் பல பேர் எல்லாம் செருப்புல செருப்பு போட்டு வராங்க. இன்னைக்கு பாட்டு பாடுறாங்க, ஷூ ஹீல்ஸ் போட்டு ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அது நல்லதா? அது ஹீல்ஸ் போட்டு ஆடுறது நல்லதா? அது பெருமையா உங்களுக்கு? ஹீல்ஸ் செருப்பு நீ பாத்ரூம்ல போவேன், டாய்லெட்டுக்கு போவேன், எல்லாத்துக்கும் போறதுக்கு பசுத்தமான ஜபத்துக்கு ஹீல்ஸ் போட்டு ஷூ போட்டு ஆடுவீங்க. அப்ப யார் மூலம் எச்சரிக்கை கொடுக்கிறாரு? ஊழியக்காரர் மூலமா எச்சரிக்கை கொடுக்கிறாரு. நீ ஷூ போடாத, நீ செருப்பு போட்டு ஆழத்துக்குள் வராத. இந்த எச்சரிப்பை கொடுக்கிறதுக்காக தான் தேவனுடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கிற திருவார்த்தைகளை கவனித்து கூர்ந்து பைபிள் நல்லா படிக்கும் போது அது நம்ம மனதில் ஏற்றுக்கொண்டு அநேக பேர் என்ன பண்ணுவோம்? போதிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை உட்கொண்டு அது சாப்பிட்டு அது உணர்ந்து எச்சரிப்பை கொடுக்கிறார். இது ஜாக்கிரதையா இருங்க. கடவுளை விட்டு தூரமா போனீங்கன்னா என்ன அடிமைத்தனத்தில் ஆகிடுவீங்க, இன்னும் பாதிக்கப்படுவீங்க, நீங்க பல பிரச்சனைக்கு உட்படுவீங்க என்று சொல்லி பல விதமான எச்சரிப்பை கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கடவுளுடைய வார்த்தைக்குள்ள நாம் விழிப்போடு இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை சொல்வதற்கு நாம் எப்பவுமே காத்திருக்க வேண்டும். ஒரு நாள் சோர்ந்து போகவே நான் வர முடியாது, ஜெபிக்க முடியாது என்ற எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. நான் அக்ரவாரத்தில் சர்ச்சை நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்போது நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. தோலப்பள்ளி கூட்டுரோடு அந்த அக்ரவாரம், அது அக்ரச்சேரிக்கு போறதில்ல, பல கிராமங்கள் உண்டாங்க. அந்த கிராமம் 10-15 நாள் ஊழியர் பல சர்ச்சை நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்போது அவங்க பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அதாவது என்ன காணிக்கு பண்றாங்க, அந்த இடத்துல ஒரு அம்மா பேப்பர் கொண்டு அந்த பேப்பர்ல 2 பேரும் பாம்பு கடிச்சிச்சு. ஒரு பெரியவங்களுக்கு பாம்பு கடிச்ச உடனே உதவி தள்ள உடனே இன்னொருத்தருக்கு பாம்பு கடிச்சிச்சு. பாம்பு கடிச்ச உடனே பெரியவங்க டெத் ஆயிட்டாங்க. இது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் சொல்லிட்டாங்க. போன சண்டேல நான் சர்ச்சை முடிச்சுட்டு 2 செகண்ட் ஷிஃப்ட், நான் 2 to 10. அதுக்காக என்ன பண்ணேன், நான் சிஎம்சி மருத்துவமனைக்கு போன உடனே அந்த பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அப்போது அந்த மகளை பார்த்த டாக்டர் சொல்லிட்டாரு, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுமா, பிழைக்க முடியாத சூழ்நிலை இருக்குது, இன்னும் டெத்து போயிட்டு பதிக்கலாம். ரொம்ப இந்த மகள் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். அவங்க சொல்றாங்க, ஐயா 2 சின்ன பிள்ளைங்க ஐயா, அவங்க வீட்டுக்காரு அதாவது ஸ்ட்ரோக் படுத்து இருக்கிறாரு, இந்த நம்ம தான் பிழைக்க முடியும், வேற எதுவுமே பிழைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஐசியூல போனேன். ஐசியூல சொன்னாங்க உள்ள அது கிரிட்டிக்கல்னா ஒரு ஐசியூ, அந்த இடத்துல போகணும்னு சொன்னாங்க. இல்லம்மா நான் போயிட்டு மகளுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜபத்தில் ஆகாத காரியம் அல்லேலூயா. ஜபம் தான் நம்ம ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பரமண்டல இருக்கிற உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஜபத்தை கற்றுக் கொடுத்த ஆண்டவர் நான் என்ன பண்ணேன், எங்க அப்பா ஜபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை பேசுவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவது மட்டுமல்ல,
மற்றவங்க நல்ல உழைத்து பேசுவதற்கல்ல, ஜெபத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்தின் மூலமா அந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி 2 பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்கிறாங்க என்ன சொன்னாங்க. அந்த 2 பேஷண்ட் தனியா ஒதுக்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. அதுல 2 பேஷண்ட்டும் 2 பேர் எனக்கு தெரியும், ஆனா ஒரு பேஷண்ட் தெரியாது, அந்த பேஷண்ட் தான் தெரியும். அப்ப என்ன பண்ண, அந்த பேஷண்ட்டுக்காக போயிட்டு பேஷண்ட் பார்த்து மாஸ்க் போட்டுட்டு அப்படியே செபித்து விட்டு வந்தேன். அல்லேலூயா. ஜோமனை விட்டு 2 மணி நேரத்துல மறுபடியும் அந்த மகளை பார்க்க வர. அப்போது மகளை பார்த்தது அந்த மகள் கண் விழித்து பார்க்கிறது. அல்லேலூயா. அந்த மகள் எப்படி இருக்கிறாங்க? கண் விழித்து பார்க்கிறாங்க. தட்டுனா அந்த உணர்ச்சி வருது. அல்லேலூயா. கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய கிருபை தான். இன்றைக்கு நம்ம ஊழியம் செய்யறோம்னா, இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தையை கொண்டு போறோம்னா, யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. அந்த கிருபை இருந்ததான் வாழ முடியும். கிருபை இல்லைன்னா பைபிள் படிக்க முடியாது. கிருபை இல்லைன்னா திருப்பதி ஆற்ற முடியாது. கிருபை இல்லைன்னா வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. கிருபை இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அருமையானவர்களே, நம்மை அறியாமலே பலவிதமான எண்ணங்கள் நமக்குள்ள தோன்றும். அதனால நம்ம கர்த்தருடைய நோக்கி பார்க்க வேண்டும். யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 15 வசனப்படி பார்க்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 15 வசனம். மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு செவி சொந்தமல்லாதமான கூலியால் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். அல்லேலூயா. இன்னும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள், தன்னுடைய சத்தியத்தை அறிவிக்க முடியாத இடங்கள் நிறையதான் இருக்கு. நிறைய இடம் இருக்கு. மேய்ப்பன் இல்லைன்னா ஓலை கட்டாயமா வரும். இன்னைக்கு நம்முடைய இந்தியாவில் பல திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. பலவிதமான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் வேதனைப்படுறாங்க. பல திட்டங்கள் போடுறதுனால பல பேருக்கு அடிப்படுது. அதனால மீட்பன் போதக கருணை திருப்பணி ஆட்சிக்கிறவர்கள் நல்ல வார்த்தைகளை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். எல்லாரும் உலகம் முழுவதும் ஜெபித்தால் நிச்சயம் அற்புதம். நினைய பட்டணத்துல நல்ல செய்தி சொல்வதற்கு யாருமே இல்ல. ராஜா கூட தெரியாது. நினைய பட்டணத்துல அழிவு